Hello friends, welcome back to Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப பாப்புலரான கம்பெனில ரெக்யர்மெண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட், அதாவது டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், இந்த மாதிரி அசென்சர், இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நான் ஹெச்எல் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நம்மளோட இன்ஸ்டியூஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எதாவது டவுட்ஸு, இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுரேக்கா இது ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆன்லைன் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் அவங்க சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அனாலிஸ்ட் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது பெங்களூரில் உள்ள ரெக்யர்மெண்ட்ஸு. ஸோ 3 lakh per annum பே பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷன் பெங்களூருன்றதை கொடுத்துட்டாங்க. டிசைர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷரு. டார்கெட் பேட்ச் எந்த பேட்ச் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணலாம்னா 2019 இருந்து 2021 பேட்ச் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக் அண்ட் சிஎஸ்சி, ஐடி முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? So the final CTC will be depend upon the candidate's performance in the interview and will be at the company's discretion. Actually salary இங்கே கொடுத்துருக்கு போவ மேபி நீங்கள் நல்லா பண்ணீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த salary will get இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. Tentative date of the interview will be communicated post registration window is closed. ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் அப்படின்றதே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி சென்ட் அட்மிட் கார்ட்ஸ், கால் லெட்டர்ஸ் ஆன் தேர் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி which they will need no carry on the date of interview. No candidate will be entertained by the company without the formal intimation from aspirant minds. ஆக்சுவலாக உங்களுக்கு அட்மிட் கார்டு, கால் லெட்டர் மெயில் ஐடிக்கு வருவாங்க, அனுப்புவான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த கால் லெட்டர், அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நேற்று கூட நம்மளோட இன்ஸ்டியூஷன்லேருந்து 2 பேர் அட்னாஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க நேற்று கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே சொல்லும்போது நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த கம்பெனியில் நிறைய ரெக்யர்மெண்ட் வருது. அப்புறம் டிசிஎஸ்லேயும் அதே மாதிரி இப்போ எல்லாருமே நிறைய பேர் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா என்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷன் தென்காசியில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அரபி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இதோட டேரக்டர் தான் நான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது. நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஐடி ஜாபுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா கோர்சஸுமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். C++, ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், ஒரு கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். இது போக நீங்கள் இங்கே கற்றுக்கும் போது நீங்கள் அங்கே நான் வர இன்டர்வியூக்கெல்லாமே பசங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்க எப்படியுமே இங்கே எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் ஜோஹோவில் எழுதிருப்பீங்க. தென்காசி லொக்கேஷனில் எழுதுறவங்களுக்கு செலக்ட் ஆகி மெயில் வந்திருக்கு. ஸோ அதில் நம்மளோட இன்ஸ்டியூஷனில் படித்த ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது டிசிஎஸ், ஏன்னா நிறைய பேர் ஹெச்எல்ல ஒருத்தர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க. யாராவது அந்த ஜோஹோவில் தென்காசியில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றது சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we are looking for a talented person with a combination of seller design capabilities and strong technical skills இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டிங் கண்டென்ட்லாம் நீங்கள் பேஸ்டாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் பிஇ, பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயன்ட், ஏன்னா இது எடுரேக்கால அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் அவங்களோட கோர்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வேணும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் இருக்கும். நாலேஜ் இன் லினக்ஸ் அண்ட் க்ளவுடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரபிள் நாலேஜ் ஆன் எனி டெக்னாலஜி, ஜாவா,
பைத்தான் ஸ்கேலா ஹடூப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கோங்க. எக்ஸலண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கணும். பேஷன் டு லேர்ன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வருது அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது. டே ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங் இருக்கும். மல்டிபிள் விர்ச்சுவல் ரவுண்ட்ஸ் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்காட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக இதுலேயுமே வந்து அப்ளை கொடுத்து இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேவா, லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் கொடுங்க. இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆம்காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இதை நீங்கள் நிறைய டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நிறைய கம்பெனிஸ் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்னாப்டீல், கிளச் குரூப் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி கூட போகலாம். ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபுல் நேமு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், டிகிரி, இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்குள்ள அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேவ்னீர் அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுவுமே பைத்தான் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பைத்தானில் நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்ஸு, ஃபுல் ப்ராப்ளம் சால்விங் கோர்ஸாக தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுமே வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும், பைத்தான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 பாஸ் அவுட் தான் வந்து இதுவுமே. சிஎஸ்சி, ஐடிசி, டெலிகம்யூனிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்லை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ரெண்டுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஐயோ இது படிக்கலையே, இன்னும் நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணிருக்கு. அப்ளைன்றதுக்கா இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம்னா உங்களோட ரெஸ்யூமை டேரெக்டாக எடுத்து அது ஃபில் ஆகிடும். நீங்கள் இல்லைனா அப்ளை மேனுவல் கொடுத்துட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதில் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, thank you so much for watching our channel. Keep on support பண்ணிட்டு இருங்க. Bye, take care. See you on next video.